ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூரில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தஞ்சாவூரில் மால் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் போய் பார்க்கவே இல்லை. நம்ம சென்னையில் உள்ள மால் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த மாலை பார்க்குறோம். அடுத்து வந்து பேர்ட்ஸ் பார்க். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது, கையில் வந்து உட்காருது பெரிய பெரிய பறவைலாம் நம்ம மேலே வந்து உட்காருது, மைண்டுக்கு பயங்கர ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரெண்டு தீந்த நண்பா நீங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் பார்ட் 1ல் மால் மட்டும்தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதனால் ஃபஸ்ட்டு மால் பார்க்குறோம், பார்ட் 2ல் வந்து பேர்ட்ஸ் பார்க்குறோம். நம்ம சேனலை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட் நண்பா, வீடியோ குவாலிட்டியை ஃபுல்லாக வச்சுங்க. ஹெச்டிஆர் சப்போர்ட் மொபைலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹெச்டிஆர் சப்போர்ட்டில் பாருங்க நண்பா, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வீடியோ குவாலிட்டி தரமாக இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்னு அவ்வளோ பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். எங்களுக்காக வச்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா, ஒர்த்தலையான்னு. இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு கேட்டிங்கன்னா திருவாரூர் டு தஞ்சாவூர் ரோடு, புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். ரெண்டு பக்கமும் க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் நண்பா. ஒரு அந்த சில பேருக்கு அந்த ரோட்டை பார்த்தாலே ஒரு ஆசையாக இருக்கும்ல, அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன மியூசிக்கோட கொஞ்ச நாளைக்கு பார்த்துட்டே வாங்க நண்பா. நல்லா ஜாலியாக இந்த மியூசிக் கேட்டுட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி டோல் வந்துருச்சு. இந்த டோலே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே வித்தியாசமாக இருக்கும், சின்ன டோல் அப்படிங்கிறதுனாலையே என்னன்னு தெரில. அவ்வளோ டிராஃபிக்காக இல்லை, சீக்கிரமாகவே கிராஸ் பண்ணி நம்ம போயிடலாம் நண்பா. நம்ம வீடியோ செக்மெண்ட்டில் இந்த விறுவிறு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1. தஞ்சாவூர் வந்துட்டோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலை கிராஸ் பண்ணாமல் போகவே முடியாது நண்பா. பயங்கரமாக இருக்கும் கோயில். இந்த மாரியம்மன் சிலை வந்து இந்த மண் சிலையாலேயே ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. சக்தி வாய்ந்த கடவுள் நண்பா. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சோழ தேசம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு போயிட்டுருக்கும் போதே முருகனுக்கு, நம்மளுக்கு பிடிச்ச கடவுள் முருகனுக்கு வந்து காவடி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. வெயிலில் எப்படிப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியை கும்பிட்டுட்டு போன இடம் தான் இந்த தஞ்சாவூர் மால். உள்ளே வந்தாச்சு நண்பா. மாலுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நல்லா பிரம்மாண்டமாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கு. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்புவாங்க. மாலுக்குள்ளே காரை ஏற்றியாச்சு. எல்லோரும் நம்ம இஎல்லாம் பார்க் பண்ணால் 250 150 என்னடா இது உள்ளே போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் சேஃப்டிக்காக என்ன பண்ணிட்டோம், மாலுக்குள்ளேயே விட்டாச்சு நண்பா. வேறு வழி இல்லை. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறதே தெரியல நம்மளுக்கு. உள்ளே இறக்கியாச்சு காரை. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது தஞ்சாவூரே இங்கே தான் இருக்குது. ஆனால் பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கிட்டோம். ஒரு அண்ணா வந்து குறுக்க மறைச்சி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டோடனே ஒரு நோட்டீஸ் மாதிரி கிழிச்சு கொடுத்துட்டாரு. இடத்துக்கு பார்க்கிங் காசு கேட்பாருன்னு நினச்சேன். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இறங்கி பார்த்தா தான் தெரியுது விதவிதமாக கார் கிடக்குனன்பா. நம்ம தஞ்சாவூரில் இவ்வளோ கார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானே ஆச்சரியப்பட்டேன். சென்னையில் இருக்க மாதிரி அவ்வளோ ஒரு நீட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கிங்கு. இதான் நண்பா என்ட்ரியை பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரியே இருந்தது. பழைய காலத்து நினப்பெல்லாம் எனக்குள்ளே கண்ணுக்குள்ளே வந்து போடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸோட போனதெல்லாம் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். வழக்கம் போல் அந்த செக்கிங்லாம் போட்டு உள்ளே விட்டுட்டாங்க. லிஃப்ட்லேயும் ஏறியாச்சு நண்பா. நம்ம சரவணா ஸ்டோர் போனோன்னா அந்த அக்கா வந்து அந்த கார்டு கொடுப்பாங்களா, இந்த ஃப்ளோரில் என்ன இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து அந்த லிஃப்ட்லேயே அதை பட்டியல் போட்டு அப்படியே அட்டிக்கு ஒட்டிட்டாங்க நண்பா. ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்டு ஃப்ளோரு, ஃபோர்த்து ஃப்ளோரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்லேயே போட்டாங்க. உடனே நாங்கள் திரும்பின வேகத்துக்கு மூவ் ஆன் டு ஜாக்கின்னு போட்டிருந்தது. ஆடா பாவிகளா, இது ரொம்ப காஸ்ட்லியாச்சே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நாங்கள் திரும்பிட்டோம். திரும்பின உடனே ஐ பிளானட்டு லென்ஸ் காட்டு இவங்க இல்லாத இடமே கிடையாதுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு திரும்பினோடனே பார்க்குறேன். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு அந்த கொக்கு மாதிரி நுப்பாட்டி வச்சுருக்காங்க. அது கொக்கால நெருப்பு கோழியான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு. யார் தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இந்த சென்னையில் உள்ள மாதிரின்னு சொன்னாங்கல்ல, ஓகே தான் நண்பா. எனக்கு தெரிஞ்சு ஒர்த்தாக தான் இருந்தது. வழக்கம் போல் அந்த எக்ஸலேட்டரை பார்த்தோன்னே ஏறிட்டு அப்படியே போய் திரும்பி இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் திரும்பியாச்சு நண்பா. வேறு லெவலில் இருந்துச்சு நண்பா. ஒர்த்து தான் நண்பா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மேலே ஃபுல்லாக அந்த பட்டர்ஃப்ளையாக போட்டு பறக்க விட்டுருந்தாங்க. சின்ன குழந்தைகள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி அதை ரசித்து பார்த்து அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாண்டுட்டு இருக்காங்க நண்பா. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மாலுனாலே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
வழக்கம் போல் நம்ம இந்த விண்டோ ஷாப்பிங் பண்ணுவோம்ல ஆரம்பிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்ச இந்த பேட்டா, பீட்டர் அண்ட் லேண்டு இந்த மாதிரி பேர்கள் தான் எனக்கு தெரிஞ்சுது. மற்றபடி எனக்கு பேரே தெரியல. அந்தளவு நான் ஒன்றும் இன்டெலிஜென்ஸ்லாம் இல்லை இந்த ஷாப்பிங்க்கெலாம். ஓகே தான் நண்பா. இந்த மாலை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. உள்ளேயும் வந்து நல்லா கூலிங்காக தான் இருந்தது. இந்த ஏசிக்காக நம்ம வருவோம். நல்லா கூலிங்காக தான் நண்பா இருந்துச்சு. கிட்ட போக அந்த பட்டர்ஃப்ளை ஒவ்வொரு ஃப்ளோர் ஏறும்போதும் அந்த கிட்ட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிது. அதே மாதிரியே உள்ளே அந்த சின்ன பசங்களுக்காக ஒரு ட்ரெயின் வச்சுருக்காங்க நண்பா. அதுவும் ஒரு மேலே அந்த கார்டு ஸ்வைப் பண்ணி தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அப்படியே அந்த மாலை சுற்றி வருது. எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. நான் ஏறலான்னு நினச்சேன். நீ இல்லை அந்த குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பேசாமல் வந்துட்டேன். அங்கேயும் இங்கேயும் சுற்றி நம்ம ஏரியாவுக்கு கிளப்பியாச்சு நண்பா வண்டியை. எக்ஸலேட்டர் ஏறி போன இடம்தான் லாஸ்ட்டு ஃப்ளோரு ஃபுட் கோர்ட்டு. இன்னமா பாடுறா நான் வாங்குறத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். கேஎஃப்சி மட்டும்தான் தெரியுது. நம்ம வேறு வெஜிடேரியனு. அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறேன். ஒரு பேருமே எனக்கு புரியல. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம மாலை வந்து லாஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எடுத்துக்கிட்டு இருந்தேன் நண்பா. வேறு லெவலில் இருந்துச்சு நண்பா. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த ஃபுல் ஃப்ளோர் மேலேருந்து கீழே வரையும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்படி இப்படி சுற்றி பார்க்கும்போது கடை பேரே தெரியல. கேஎஃப்சியாக இருந்துச்சு. கேஎஃப்சி நான்வெஜ் ஆச்சே அப்படின்னு திரும்பி அண்ணாந்து பார்த்தா நம்ம பாம்பே ஸ்வீட்டு அழப்பாவேலா வாடா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கிட்ட போயாச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்த்தா வழக்கம் போல் பானிபூரி, ரோஸ் மில்க்கு, சமோசா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துது. ஆனால் பாம்பே ஸ்வீட்னாலே ஃபேமஸ் வந்து இந்த சோலாபுரியும் சன்னா மசாலும் தான். அங்கே போய் கேட்டோம். கடைசியில் வந்து இல்லை சாயங்காலம் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ என்ன தானே இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் பன் சமோசா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக சொன்னார். அதுக்கப்புறம் கட்லெட் வாங்கிட்டோம். பன் சமோசா நல்லா இருந்துச்சு நண்பா. சூப்பராக இருந்துச்சு. இந்த பன்னில் இந்த சமோசா மாதிரி மசாலா வச்சு கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது போன இடம் தான் ரிலாக்ஸ் ஃபன் ஜோன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது உலகமே இங்கே தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. இந்த சின்ன பசங்களெல்லாம் பார்க்கணுமே. இவங்க அப்பா மட்டும் சண்டை போட்டு நான் இந்த கேம் விளையாடுவோம் அந்த கேம் விளையாடுவோம் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு வாங்க அப்படி இப்படின்னு போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற மாதிரி இந்த ஃபன் ஜோன்லாம் தஞ்சாவூருக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பொறாமையாக இருந்துச்சு. அந்தளவு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க நண்பா. ஓரளவு வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய ஃபன் ஜோன்லாம் இல்லை, நார்மலான ஜோனு. ஆனால் அதுக்குள்ளே நிறையா வந்து அந்த கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அடல்ட்ஸுக்குன்னு ரொம்ப பெரிய கேம்ஸ்லாம் இல்லை. இந்த அடித்த சுற்றிலாம் அடித்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பாலை உருட்டி போட்டு அடிக்கிறது தான் நண்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்துச்சு. விளையாடலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப டைம் ஆனதுனால முடிஞ்சிருச்சு நண்பா. இவ்வளோதான் தஞ்சாவூர் மாலு. ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இந்த மாலுக்கு போனீங்க எது சூப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாம்பே ஸ்வீட்ஸு இன்ஃபினிட்டி தோசா அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நண்பா. அடுத்தது நம்ம வந்து இந்த பேர்ட்ஸ் பார்க் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நண்பா. நம்ம சேனலை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா.